நானு விஜயகாந்தோட தீவிர ரசிகன். இது வரைக்கும் 47 ஓட்டு எங்க வீட்டுல மட்டும் 47 ஓட்டு. சித்தப்பா பெரியப்பா எல்லாத்தையும் பிடிச்சி ஒரே ஆளா பிடிச்ச கார வச்சுக்க 47 ஓட்டு. அடுத்து விஜய் சாருக்கு 2 பேரும் விஜய் சாருக்கு தான். அது போக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு பிடிச்சி எப்படி ஒரு 500 பேருக்கு மேல நான் மட்டுமே வச்சிருக்கேன். என் ஊர்ல மதுரையில நாகமலப்புக்கோட்டில் 500 பேர் கிட்ட நான் தனியா வந்து விஜய் சாருக்கு சங்கமும் தனியா ஓப்பன் பண்ணிருக்கோம், விஜயகாந்த் சாருக்கும் தனியா சங்கம் இருக்கு. 2 பேரும் ஒண்ணு சண்டை எப்படி இருக்கும், செம்மையா இருக்கும். காலகட்டம் எங்க ஊர் மட்டுமே தனியா ஒரு 5000 பேர் 10,000 பேர் இருப்பான். இது வரைக்கும் 4 லாரிக்கு மேல ஆள் ஏற்றிருப்பான், அவ்வளவு பேர் இருக்கும். நானும் பவுன்சர் தான், விஜய் சார் மாநாடு பவுன்சரா தான் போறேன். அதனால கண்டிப்பா எல்லா கூட்டத்தையும் கண்டிப்பா எழுத்து வருவேன். ஆத்துல அளவு எப்படி கூட்டம் கூடுதோ இல்லையா, விஜய் சாருக்கு மாநாடுக்கு பயங்கரமான கூட்டம் கூடும். ஜெயிக்கிறாங்களோ இல்லையா, மதுரையில நாங்க ஜெயிக்க வைப்போம். எப்படி போயிட்டு இருக்கு மாநாடு வேலை பயங்கரமா போயிருக்கு. இங்கிட்ட ஒரு பக்கம் மதுரை, திண்டுக்கல், எல்லா பக்கம் தேனி மாவட்டம், உசிலம்பட்டி அங்கிட்ட இருந்த ஆள் எல்லாமே இது மாநாட்டுக்கு பயங்கரமா பங்கமா பண்ணிருக்கோம். எத்தனை கோடி பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. இதுல இருந்து டெல்லியில இருந்து போனிருக்காங்க, மும்பைல இருக்காங்க, ஆஸ்திரேலியால ஒரு அண்ணா இருக்காரு, எங்க அண்ணன் ஆஸ்திரேலியா இருக்காரு. இந்த மாநாடு கண்டிப்பா வரேன் இருக்காரு. விஜய் சார் மாநாடு காண்டி கண்டிப்பா நான் இத்தனை வர முடியல. விஜயகாந்தோட வெறித்தனமான ஒரு கட்சி தொண்டன் அவரு. கரெக்டா மாநாடுக்கு நான் வருவேன்டா தம்பி அப்படின்னு சொல்லி பேச்சு ஓடிக்கிருக்கு. கண்டிப்பா வருவாரு. பெரிய கூட்டமே திரள்றா. விஜய் சாரை தூக்கி நிப்பாடுறோம் நாங்க. அடுத்து நிறைய பேர் சொல்லுச்சு கேப்டன் வந்து மிஸ் பண்ணிட்டோம், பட் விஜய் சார் இது பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்ல, கேப்டன் மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து விஜய் சாரை வந்து அடுத்த சின்ன இந்த படத்துல வந்துருப்பாரு தெரியுமா, தம்பியன் செந்தூர பாண்டியில. அதே மாதிரி தான் நாங்க இன்னும் நடந்துக்கணும். அவர் எப்படி கை கொடுத்து தூக்கி விட்டாரோ அதே மாதிரி தான் அவர் விஜய் சாரையும் கை கொடுத்து தூக்கி விடுவாரு விஜயகாந்த் சார் நினைச்சு நாங்க அவருக்கு ஓட்டு போடுறோம். என் ஓட்டு அவரு தான். யாரா இருக்கட்டும் அவ்வளோ இருக்கட்டும், விஜய் சார் தான், விஜயகாந்த் சிங்கம் ஜெயிக்க வைக்கிறோம். நாங்க யாரு என்ன பண்ணா சரி எல்லாத்தையும் ஒதுக்குறான், விஜய் சாரை தூக்கி நிப்பாடுறான்.